அண்ணன் தம்பிகளின் பாசம் மற்றும் மதிப்பை உணர்த்தும் ஒரு புகழ்பெற்ற கதை. ஒரு ஊரில் ராஜு மற்றும் கோபால் என்று 2 அண்ணன் தம்பிகள் இருந்தனர். அவர்கள் இருவரும் தாங்கள் தந்தையிடமிருந்து பெற்ற வயலில் சேர்ந்து உழைத்து கொண்டிருந்தனர். இருவருக்கும் திருமணமாகி அவரவர் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தாலும் அவர்கள் பாசத்துடன் ஒரே குடும்பமாகவே இருந்தனர். ஒரு வருடம் விளைச்சல் மிக அதிகமாக இருந்தது. அறுவடைக்கு பின் தானியங்களை பங்கிட்டு எடுத்துக்கொள்வதற்காக களத்தில் தானியங்களை குவித்தனர். இரவு நேரம் வந்தது. ராஜா மூத்த அண்ணன் படுத்து தூங்கும் முன் ஒரு யோசனை செய்தார். என் தம்பி கோபாலுக்கு பெரிய குடும்பம், அவன் குழந்தைகளை வளர்க்க அவனுக்குத்தான் அதிக தானியம் தேவைப்படும் என்று யோசித்தார். ஆனால் அவன் தன் பங்கிற்கு சமமாக எடுத்துக்கொண்டான். அதனால் நான் என் பங்கிலே இருந்து கொஞ்சம் தானியத்தை எடுத்து யாருக்கும் தெரியாமல் அவன் பங்கிலே வைத்துவிடலாம் என்று நினைத்தார். உடனே எழுந்து தன் பங்கிலே இருந்த தானிய மூட்டைகளை சுமந்து சென்று தன் தம்பியின் பங்கிற்கு வைத்தார். அதே சமயம் கோபாலும் இளைய தம்பி தன் பங்கை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். என் அண்ணன் ராஜாவுக்கு தான் அதிகம் பொறுப்புகள் உள்ளன. அவர் வயதில் மூத்தவர், எதிர்காலத்திற்காக சேமிக்க வேண்டும். நான் இளைஞன், இன்னும் உழைக்க முடியும். அதனால் நான் என் பங்கிலே இருந்து கொஞ்சம் தானியத்தை எடுத்து யாருக்கும் தெரியாமல் அண்ணன் பங்கிலே வைத்துவிடலாம் என்று நினைத்தான். கோபாலும் உடனே எழுந்து பங்கிலிருந்த தானிய மூட்டைகளை சுமந்து சென்று தன் அண்ணன் பங்கிலே வைத்தார். இருவரும் தத்தம் வேலையை முடித்துவிட்டு நிம்மதியுடன் உறங்க சென்றனர். மறுநாள் காலையில் இருவரும் எழுந்து வந்து பார்த்தபோது அவர்கள் பங்கிலிருந்த தானியங்கள் குவியல் குறையாமல் அப்படியே இருந்தது. இரவில் இருவரும் மாற்றி மாற்றி தானியங்களை மாற்றியதால் யாருடைய பங்கும் குறையவில்லை. அடுத்த நாள் இரவு தொடர்ந்தது. அன்று இரவில் ராஜா தன் தம்பியின் குவியலை நோக்கி மூட்டையுடன் வந்தபோது அதே சமயம் கோபாலும் அண்ணனின் குவியலை நோக்கி மூட்டையுடன் வருவதை கண்டார். தானிய மூட்டைகளை சுமர்ந்தபடி இரு சகோதரர்களும் சந்தித்துக் கொண்ட போதுதான் இரவில் அவர்கள் செய்து வந்தது என்ன என்று இருவரும் உணர்ந்தனர். அண்ணன் தம்பிகள் இருவரும் தங்கள் மனதில் உள்ள அன்பை வார்த்தை இல்லாமல் ஒருவர் மீது ஒருவர் காட்டிய தியாக உணர்வையும் நினைத்து பரவசத்துடன் மூட்டைகளை கீழே வைத்து கண்களில் நீர் வழிய ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்துக் கொண்டனர். இந்த கதையின் நீதி உண்மையான அன்பு மற்றும் பாசத்தின் அடையாளம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதும் கொடுப்பதில் திருப்தி அடைவதும் தான். அண்ணன் தம்பி உறவு என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். ரமேஷ் மற்றும் சுரேஷ் என்று 2 இளைஞர்கள் இருந்தனர். இருவரும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் அதிர்ஷ்டத்தை பற்றி வெவ்வேறு விதமாக நம்பினார்கள். ரமேஷ் எப்பொழுதும் அதிர்ஷ்டத்தை நம்பினான். அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று அவன் நம்பினான். அதனால் அவன் வேலை செய்ய தயங்கினான். அதிர்ஷ்டம் கதவை தட்டும் என்று காத்து கொண்டிருந்தான். சுரேஷ் அதிர்ஷ்டம் என்பதை விட உழைப்பை அதிகமாக நம்பினான். நம்ம உழைப்பு தான் நமக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் என்று அவன் சொல்லுவான். அவன் விடாமுயற்சியுடன் உழைத்தான். புதிய திறன்களை கற்றுக்கொண்டான். ஒரு சமயம் அருகில் இருந்த நகரத்தில் உள்ள ஒரு பெரிய தொழிற்சாலை ஒன்றின் ஒரு முக்கியமான பதவிக்கு ஆட்கள் தேவை என்ற அறிவிப்பு வந்தது. ரமேஷ் இந்த வேலை எனக்கு கிடைத்தால் அது என் அதிர்ஷ்டம் என்று வீட்டிலேயே அமர்ந்து கடவுளை வேண்டினான். அவன் விண்ணப்பிக்கவில்லை, நேர்முக தேர்வு பற்றி விசாரிக்கவில்லை. ஆனால் சுரேஷ் உடனே அந்த வேலைக்கு விண்ணப்பித்தான். நேர்முக தேர்வு கடினமாக இருந்தது. அவன் வேலைக்காக தன் திறன்களை மேம்படுத்தி இருந்தான். கேள்விகளுக்கு சரியான பதிலளித்தான். ஆனாலும் அவனுக்கு வேலை கிடைக்குமா என்று சந்தேகம் இருந்தது. அடுத்த நாள் தேர்வு முடிவுகள் வெளியானது. தொழிற்சாலையின் உரிமையாளர் சுரேஷின் விடாமுயற்சி மற்றும் முன்கூட்டிய தயாரிப்பை பார்த்து வியந்தார். உரிமையாளர் சுரேஷிடம், உனக்கு அதிர்ஷ்டம் இருந்ததால் தான் வேலை கிடைத்தது என்று நினைக்கிறாயா என்று கேட்டார். சுரேஷ் பணிவுடன், ஐயா, எனக்கு வேலை கிடைத்தது என் தயாரிப்பு மற்றும் விடாமுயற்சியால் தான். நான் அதிர்ஷ்டத்திற்காக காத்திருக்கவில்லை. வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்தி கொள்ள தயாராக இருந்தேன். ஒருவேளை வாய்ப்பு தயாராக இருக்கும் நபரை சந்திக்கும் போதுதான் அதிர்ஷ்டம் பிறக்கிறது என்று நினைக்கிறேன் என்றான். அந்த பேச்சை கேட்ட உரிமையாளர் மகிழ்ந்து, நீ சொன்னது முற்றிலும் உண்மை. திறமையாகவும் உழைக்கவும் தயாராக இருப்பவர்களுக்கு மட்டுமே அதிர்ஷ்டம் கிடைக்கும். பல நேரங்களில் மக்கள் அதிர்ஷ்டத்திற்காக காத்திருக்கிறார்கள், ஆனால் உழைப்பிற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை கவனிக்க தவறுகிறார்கள் என்று கூறி சுரேஷுக்கு அந்த பதவியை வழங்கினார். ரமேஷின் காதில் இந்த செய்தி விழுந்தது. அவன் அப்போதுதான் உணர்ந்தான், அதிர்ஷ்டம் என்பது வீட்டு கதவை தட்டும் விருந்தாளி அல்ல, அது உழைப்பால் உருவாக்கப்படும் ஒரு விளைவு. இந்த கதையின் நீதி, அதிர்ஷ்டம் என்பது வெறுமென காத்திருப்பதில்லை. நீங்கள் தயாராக இருந்து கடுமையாக உழைக்கும் போது வாய்ப்புகள் உங்கள் பக்கம் திரும்புகின்றன. இந்த திருப்பமே அதிர்ஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது. சோம்பேறி சீனுவும் விவேகமான எறும்பும். ஒரு கிராமத்தில் சீனு என்ற இளைஞன் இருந்தான். அவன் மிகவும் பலசாலி, திறமைசாலி. ஆனால் அவனிடம் இருந்த ஒரே குறை அதிகப்படியான சோம்பல் தான். எந்த வேலையாக இருந்தாலும் நாளை செய்யலாம், பிறகு செய்யலாம் என்று தள்ளி போட்டு கொண்டே இருப்பான். அதே கிராமத்தில் ஒரு வயல்வெளியில் லட்சக்கணக்கான எறும்புகள் வாழ்ந்தன.
அவை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக வேலை செய்து கோடை காலத்தில் வரும் மழைக்காலத்திற்காக உணவு சேமித்துக் கொண்டிருந்தன. கோடை காலம் முடிந்து மழைக்காலம் ஆரம்பித்தது. எறும்புகள் தங்கள் உணவு சேமிப்பை முடித்துக் கொண்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க தயாராயின. ஆனால் சீனுவோ கோடை முழுவதும் நண்பர்களுடன் விளையாடி தூங்கி கழித்தான். ஒரு சிறிய தானியங்களை கூட சேமிக்கவில்லை. ஒரு நாள் எறும்புகளின் தலைவன் ஒரு பெரிய தானிய மூட்டையை சுமந்து செல்லும் பொழுது மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்த சீனுவை கண்டது. அது சீனுவை பார்த்து, சீனு, மழைக்காலம் வரப்போகிறது, ஏன் இன்னும் உணவு சேமிக்கவில்லை? உன் எதிர்காலத்தை பற்றி ஏன் கவலைப்படாமல் இருக்கிறாய் என்று கேட்டது. சோம்பேறி சீனு கண் விழித்து சிரித்தான். சிறு எறும்பே, நான் உன்னை போலவன் சிறியவன் அல்ல, நான் பெரியவன், பலசாலி. ஒரு நாள் வேலை செய்தால் போதும், ஒரு வாரத்திற்கு உணவு கிடைத்துவிடும். இப்போது ஏன் அவசரம் வேண்டும்? இன்னும் நிறைய நேரம் இருக்கின்றது என்று ஆணவத்துடன் பதிலளித்தான். எறும்புகளின் தலைவன் எதுவும் பேசாமல் தன் வேலையை தொடர்ந்தது. சில நாட்களிலேயே இடியும் மின்னலுமுடன் கனமழை பெய்ய தொடங்கியது. மழை பல நாட்கள் நீடித்து வெளியில் செல்லவே முடியாத நிலை ஏற்பட்டது. எறும்புகள் தங்கள் இருப்பிடத்தில் கஷ்டப்பட்டு சேமித்த உணவை உண்டு மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தன. ஆனால் சீனுவின் நிலை பரிதாபகமாக இருந்தது. அவன் சேமிக்காததால் பசி தாங்க முடியாமல் தன் சோம்பலை குறித்து வருந்தினான். அப்போது ஒரு ஜன்னல் வழியாக பார்த்தபோது உணவு தானியங்களை உட்கொண்டிருந்த எறும்புகளை கண்டான். அவன் தான் ஒரு புத்திசாலியாக இருந்தும் சுறுசுறுப்பாக இருந்த அந்த சிறிய எறும்பை போல செயல்பட தவறிவிட்டதை உணர்ந்தான். இந்த கதையின் நீதி, சோம்பல் என்பது நம்முடைய மிகப்பெரிய எதிரி. எதிர்காலத்திற்கான சரியான நேரத்தில் உழைக்காமல் சோம்பேறியாக இருந்தால் பின்னர் நிச்சயம் வருந்த நேரிடும். சுறுசுறுப்புடன் உழைப்பவனே வாழ்வில் வெற்றி பெறுகிறான். ஒரு பெரிய பணக்கார வியாபாரி இருந்தார். அவர் மிகவும் சுறுசுறுப்பாகவும் நேரத்தை ஒருபோதும் வீணடிக்காதவராகவும் இருந்தார். தன் நேரத்தின் மதிப்பை வெளிப்படுத்த அவர் ஒரு விலை உயர்ந்த தங்க கடிகாரத்தை எப்போதும் அணிந்திருந்தார். அவர் கிராமப்புறத்திற்கு உள்ள ஒரு ஏழை விவசாயியை பார்க்க சென்றார். அந்த விவசாயி தன் வயலில் ஓய்வெடுக்கும் போது ஆனந்தமாக பாடிக்கொண்டிருப்பதை கண்டார். வியாபாரி விவசாயியை பார்த்து, நீ ஏன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய்? உன் கையில் ஒரு கடிகாரம் கூட இல்லை. நேரம் எவ்வளவு மதிப்பு மிக்கது என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டார். விவசாயி சிரித்தபடியே, ஐயா, எனக்கு கடிகாரம் தேவையில்லை. என் வயலில் உள்ள சேவல்தான் எனக்கு கடிகாரம். அது கூவும் பொழுது காலையாகிவிட்டது என்று தெரிந்து கொள்வேன். சூரியன் உச்சிக்கு வரும் பொழுது மதிய உணவு நேரம் வந்துவிட்டது என்று தெரிந்து கொள்வேன். சூரியன் மறையும் பொழுது நாள் முடிந்து விட்டது என்று தெரிந்து கொள்வேன். என் வாழ்க்கைக்கு இந்த நேர கணக்கே போதும். எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதனால் நான் ஆனந்தமாக பாடுகிறேன் என்றார். வியாபாரி ஆச்சரியத்துடன் தன் கையில் இருந்த விலை உயர்ந்த கைகடிகாரத்தையும் கவலைப்படாமல் பாடும் விவசாயியையும் பார்த்தார். இந்த கதை நீதி, பணக்காரனின் கடிகாரம் நேரத்தை காட்டியது. ஆனால் விவசாயியின் வாழ்க்கை நேரத்தின் கட்டுப்பாடிற்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சியை காட்டியது. உண்மையான மகிழ்ச்சி என்பது நாம் வைத்திருக்கும் பொருளிலோ அல்லது நேரத்தை பற்றிய தீவிரமான கவலையிலோ இல்லை. மாறாக வாழ்க்கையை எளிமையாக ஏற்றுக்கொண்டு திருப்தியுடன் வாழ்வதில்தான் உள்ளது. ஒரு ஜென் ஆசிரமத்தில் ரெட் என்ற பெயருடன் இளைஞன் இருந்தான். அவனுக்கு ஓவியத்தில் மிக தீராத ஆர்வம் இருந்தது. ஆனால் அவன் வரைந்த கோடுகள் எப்பொழுதும் வளைந்தும் தடுமாறியும் இருந்தன. அவனது சக மாணவன் ஜின் என்பவன் இயற்கையாகவே மிக திறமசாலியாக இருந்தான். அவன் வரைந்த ஓவியங்கள் அனைவரையும் பிரமிக்க வைத்தன. ஜின்னின் ஒவ்வொரு கோடும் கூர்மையாகவும் துல்லியமாகவும் இருந்தன. ரென்னுக்கு தனது திறமை மீது மிகுந்த தாழ்வு மனப்பான்மை இருந்தது. ஒரு நாள் ரென் தனது குருவிடம் சென்று அழுதான். குருவே, நான் எவ்வளவு முயன்றாலும் என்னால் ஜின் போல் வரைய முடியவில்லை. அவன் ஒரு பிறவி கலைஞன். அவனுக்கு துரிகை இயற்கையாக கை வந்துவிட்டது. எனக்கு ஏன் இந்த திறமை வரவில்லை என்று கேட்டான். குரு புன்னகைத்து ரென்னின் தலையை தடவி விட்டார். ஜின் எவ்வளவு நேரம் ஓவியத்தை வரைகிறான்? அவன் சில மணி நேரங்களிலேயே முடித்து விடுகிறான். ஆனால் அவன் ஒரு வாரத்திற்கு ஒரு ஓவியத்தை மட்டும்தான் வரைகிறான். அதனால் அது எப்போதும் சிறப்பானது. குரு, நீ எவ்வளவு நேரம் வரைகிறாய்? நான் நாள் முழுவதும் பயிற்சி செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு டஜன் ஓவியங்களை வரைகிறேன். ஆனால் அவை அனைத்தும் மிக மோசமாக உள்ளது. மாஸ்டர் அமைதியாக அந்த இளைஞனை பார்த்து பேசினார். நீ என்ன நினைக்கிறாய் ரென்? திறமை என்றால் என்ன? திறமை என்பது நீ பிறந்த போதே உன் கையில் கிடைத்த பரிசா? இல்லை ரென், ஜின் ஒரு வாரத்தில் ஓவியத்தை வரைகிறான். நீ ஒவ்வொரு நாளும் ஒரு டஜன் ஓவியம் வரைகிறாய். ஜின் ஒரு வருடத்தில் வரைந்ததை நீ ஒரு மாதத்தில் வரைந்து முடிப்பாய். இப்போது அவனுடைய துரிகை இயற்கையாக நகர்வது போல தோன்றினாலும் இன்னும் சில வருடங்களில் உன்னுடைய துரிகையின் வேகமும் அவனுடையதை விட அதிகமாக இருக்கும். மாஸ்டர் ஒரு சிறிய துண்டை எடுத்து அதில் கூர்மையான கோடுகள் வரைய முயற்சி செய்தார். அவரது கோடுகள் தடுமாறின. பிறகு அவர் அதே துண்டை எடுத்து ஆயிரக்கணக்கான முறை அதே கோட்டின் மீது ஒரே சீராக வரைந்தார். சில நிமிடங்கள் கழித்து அந்த கோடு பார்ப்பதற்கு ஒரே கூர்மையாக கோடு போல தெரிந்தது. குரு, உண்மையான திறமை என்பது முயற்சியில் வருவதல்ல,
அது தவறுகளை கண்டு வெட்கப்படாமல் ஆயிரக்கணக்கான முறை அதே வேலையை திரும்ப திரும்ப செய்வதில் இருந்து பிறக்கிறது. நீ வரைந்த நூற்றுக்கணக்கான மோசமான ஓவியங்கள் தான் உன் இறுதி ஓவியத்திற்கு அடித்தளம். ஜின்னுக்கு இருக்கும் இயற்கை திறமை உன் உழைப்பின் திரட்டப்பட்ட திறமைக்கு நிற்காது. திறமை என்பது ஒரு விதிவிலக்கு அல்ல, அதன் தொடர்ச்சியான உழைப்பின் விளைவு. தொடர்ந்து உழைக்கும் பொழுது அந்த செயல் உனக்கு சிரமம் இல்லாமல் ஆகிவிடுகிறது. மற்றவர்கள் அதை பார்க்கும் பொழுது அதுவே திறமை என்று அழைக்கப்படுகிறது. இந்த கதையின் தத்துவம், ஒரு விஷயம் எளிதாக தெரிவது என்பது அதை செய்தவர்கள் அதற்காக திரட்டிய முயற்சியின் விளைவே. ஒரு துறவியின் உண்மையான ஞானம் கோட்பாடுகளை மனப்பாடம் செய்வதில்லை, ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப செயல்படும் தியான பயிற்சியில்தான் உள்ளது. தொடர்ந்து உழைப்பால் அது இயல்பான திறமை போல் தோன்றும். அந்த சிறிய மலை கிராமத்தில் கயல் என்னும் சுறுசுறுப்பான சற்று அமைதியான பெண் இருந்தாள். அவள் 8ஆம் வகுப்பு படித்து வந்தாள். அவளுக்கு பாட புத்தகங்களைப் போலவே கையில் களிமண் இருந்தால் போதும், நேரம் போவதே தெரியாது. அவளுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு களிமண் பொம்மைகள் செய்வதுதான். அவள் செய்யும் பொம்மைகள் உயிரோட்டத்துடன் அழகாக இருக்கும். குறும்புக்கார குரங்கு, கூடை பின்னும் பாட்டி, சிரிக்கும் குழந்தைகள் என ஒவ்வொரு பொம்மையிலும் ஒரு தனித்துவமான அழகு இருக்கும். சவாலான தருணம். ஒரு நாள் அவர்களின் பள்ளி ஆண்டு விழாவிற்கு திறமைகளை வெளிப்படுத்தும் போட்டி ஒன்றை அறிவித்தார்கள். கயலின் நண்பர்கள் அவளை உற்சாகப்படுத்தினர். கயல், நீ இந்த போட்டியில் நிச்சயம் கலந்து கொள்ள வேண்டும், உனக்கு சிற்பம் செய்யும் திறமை அபாரமானது என்று பாராட்டினர். ஆனால் கயலுக்குள் ஒரு பயம் இருந்தது. அவளது வகுப்பில் உள்ள செல்வன் என்பவன் பள்ளியில் சிறந்த ஓவியன். அவன் வரைந்த ஓவியங்கள் பல பரிசுகளை வென்றுள்ளன. செல்வன் மேடையில் ஓவியம் வரையும் போது எல்லோர் கவனமும் அவன் பக்கம் திரும்பும். கயலின் மனதில் களிமண் பொம்மைகள் செய்யும் திறமையை யாரும் பெரிதாக மதிக்க மாட்டார்கள், எல்லோரும் செல்வனின் ஓவியத்தை பார்த்துதான் கைத்தட்டுவார்கள் என்ற தயக்கம் இருந்தது. போட்டி நெருங்கியது. கயல் மிகவும் குழப்பத்தில் ஆழ்ந்தாள். அவள் தன் களிமண் பெட்டியை திறந்தாள். ஆனால் அவளால் ஒரு பொம்மையை கூட முழு மனதுடன் செய்ய முடியவில்லை. பாட்டியின் அறிவுரை. அன்று மாலை சோகமாக இருந்த கயலை பார்த்த அவளது பாட்டி மெதுவாக கேட்டார், என்னம்மா கயல், உன் களிமண் பெட்டி இன்று சத்தமே போடவில்லை? கயல் தன் கவலையை சொன்னாள். பாட்டி, செல்வன் மிக சிறந்த ஓவியன், எல்லோர் கவனமும் அவன் மீதுதான் இருக்கும். என் களிமண் பொம்மை திறமை அவனது ஓவியத்திற்கு முன் சாதாரணமாகிவிடுமோ என்று பயமாக இருக்கிறது என்று சொன்னாள். பாட்டி சிரித்தவாறே சொன்னார், அம்மா கயல், ஒன்றை நன்றாக புரிந்து கொள், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவமான ஒளிக்கீற்று உண்டு. செல்வனின் திறமை ஓவியம், அது வானவில் போல பல நிறங்களை காட்டும். உன் திறமை களிமண் பொம்மை, அது மண்ணின் ஆழத்தையும் வடிவத்தையும் பேசும். மற்றவரின் திறமையுடன் உன் திறமை ஒப்பிடாதே. நீ எதில் மகிழ்ச்சி அடைகிறாயோ, உனக்கு எது எளிதாக வருகிறதோ அதுவே உன் உண்மையான திறமை. உன் திறமை உன் அடையாளம். அதை தயக்கம் இல்லாமல் முழு நம்பிக்கையுடன் வெளிப்படுத்து. நீ உண்மையாகவும் முழுமையாகவும் செய்யும் எந்த ஒரு படைப்பும் ஒருபோதும் சாதாரணமாக இருக்காது. பாட்டியின் வார்த்தைகள் கயலுக்கு ஒரு புதிய தெளிவை கொடுத்தது. போட்டி நாள் வந்தது. போட்டியாளர்கள் மேடைக்கு வந்தனர். செல்வன் தனது துணிகைகளை எடுத்து ஒரு அழகான இயற்கை ஓவியத்தை தீட்டத் தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியத்துடன் அதை பார்த்தனர். கயல் அமைதியாக தன் களிமண்ணை எடுத்து குழைக்க ஆரம்பித்தாள். அவள் தன் பயத்தை மறந்தாள். அவள் தன் மனதிற்கு பிடித்தமானதொரு காட்சியை களிமண்ணில் உருவாக்க தொடங்கினாள். போட்டி முடிந்தது. நடுவர்கள் ஒவ்வொரு படைப்பையும் பார்வையிட்டனர். கயல் உருவாக்கியது, பாட்டி அவளுக்கு அறிவுரை கூறிய அந்த கணம், களிமண்ணில் உருவாக்கிய பாட்டியின் அன்பு நிறைந்த முகம். பாட்டியின் மடியில் தலை வைத்து அமர்ந்திருக்கும் கயலின் முகத்தில் இருந்த குழப்பம் களிமண்ணில் அத்தனை தத்ரூபமாக காட்சியளித்தது. இந்த படைப்பில் இருந்த உணர்வு எல்லோரையும் கவர்ந்தது. நடுவர்கள் முடிவுகளை அறிவித்த போது கயல் திகைத்து போனாள். முதல் பரிசு அவளுக்கு கிடைத்தது. நடுவர் ஒருவர் பேசினார், செல்வனின் ஓவியம் கண்ணுக்கு விருந்தளித்தது, ஆனால் கயலின் படைப்பு உணர்வுகளுக்கு விருந்து. அவள் தன் தனிப்பட்ட திறமையை எந்த தயக்கமும் இல்லாமல் ஆழமான அன்புடன் வெளிப்படுத்தி உள்ளாள். இதுதான் உண்மையான திறமை. கயல் பெருமையுடன் புன்னகைத்தாள். அவள் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான். உன் திறமை பெரிதா சிறிதா என்று யோசிக்காதே. அதை நீயாக முழு நம்பிக்கையுடன் வெளிப்படுத்துவதில்தான் அதன் உண்மையான அழகு இருக்கிறது.